ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஎஸ் ஹோம். டுடே வீடியோவில் நம்ம வாழைப்பூவில் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. எப்போவுமே வாழைப்பூனா அதில் அதிகமாக பொரியல் தான் செய்வாங்க, இல்லைன்னா வடை சுடுவாங்க. நம்ம இந்த வீடியோவில் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் இந்த பிரியாணி செய்யறதுக்கு தேன் வாழை, கற்பூரவள்ளி, சில இடத்துல தேன் வாழை கற்பூரவள்ளின்னு 2 பேர் வச்சு சொல்லுவாங்க. இந்த மரத்தோட வாழைப்பூவை வச்சு எப்படி இந்த பிரியாணி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி வாழைப்பூவை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க. மேலே இருக்கிற அந்த சென்டரில் இருக்கிற அந்த நரம்பையும் கீழே இருக்கிற அதோட மொட்டு மாதிரி இருக்கிற பகுதியும் எடுத்துட்டு நம்ம இதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாங்க. ஃபர்ஸ்ட் இந்த பிரியாணிக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் நல்லா ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், பூண்டு இந்த அளவு இஞ்சி, கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு வரமிளகாய், 2 ஸ்பூன் சோம்பு, ஒரு 2லேருந்து 3 வரைக்கும் பட்டை, ஒரு ஏலக்காய். இஞ்சியை கொஞ்சம் சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது எல்லாமே மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. வாழைப்பூவை நான் முதல் நாளே க்ளீன் பண்ணி இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டேன். பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. இதில் இருந்து நான் பாதி பூவை மட்டும் இப்போ கட் பண்ணி எடுத்து ஒரு தண்ணியில் போட்டு வச்சிடலாங்க. அது அப்படியே இருக்கட்டும். தண்ணியில் போடாமல் நீங்கள் அப்படியே கட் பண்ணி வச்சிங்கன்னா பூ கொஞ்சம் கருத்துரும். அதுக்காக தான் நான் தண்ணியில் போடுறேன். நம்ம இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு அப்படியே பிரியாணியும் தாளித்து விட்டுடலாம். 1/2 கிலோ அரிசிக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய பூ போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் இன்றைக்கி 1/2 கிலோவுக்கு குறைவான அரிசி தான் எடுத்துருக்கிறேன். ஸோ நான் இதில் பாதி பூவை மட்டும்தான் இந்த பிரியாணிக்கு ஆட் பண்ணுறேன். எல்லாமே ஒரே டைமில் அரியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அரிஞ்சு அப்பப்போ நீங்கள் தண்ணியில் போட்டு வச்சுருங்க. பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இந்த பிரியாணிக்கு நான் தேங்காய் எண்ணெய், நெய் மட்டும்தாங்க யூஸ் பண்ணுறேன். ரொம்பவே சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். ஃபர்ஸ்ட் குக்கரில் ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் எண்ணெய் விட்டு பிரியாணிக்கு தேவையான பாருங்கள் இந்த மாதிரி எல்லா திங்ஸுமே உள்ளே போட்டு கூட 1 ஸ்பூன் கடுகு போட்டுருங்க. இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதையும் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதையும் உள்ளே போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆனதையும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற 2 தக்காளி, அதிகமான தக்காளி வேண்டாம், 2 தக்காளி கரெக்டாக இருக்குங்க. இதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இது எல்லாமே கொஞ்சம் வதங்கிய உடனே நம்ம வாழைப்பூ கட் பண்ணி தண்ணியில் வச்சுருக்கிறல அந்த வாழைப்பூவை தண்ணியை நல்லா வடிச்சிட்டு அப்படியே உள்ளே கொட்டி அதையும் நல்லா வதக்கி விடுங்க. இந்த வாழைப்பூ கொஞ்சம் கூட கசப்பு தன்மையோ இல்லை ஒரு மாதிரி மக்கிற தன்மையோ இருக்காது. ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இது வாழைப்பூ பிரியாணினே யாருமே கண்டுபிடிக்க மாட்டாங்க, அவ்வளோ டேஸ்ட் நல்லாயிருக்கும். மசாலாவையும் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேங்க. இந்த மசாலாவை இப்போ உள்ளே கொட்டி நல்லா வதக்கி விடுங்க. இதோட பச்சை வாசனை கொஞ்சம் கூட இல்லாத அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. எண்ணெயிலேயே நல்லா வதக்கணும், தண்ணி விட்டுறாதீங்க. இப்போ கறி மசால், பிரியாணி மசால், குழம்பு மசால், கொஞ்சம் மஞ்சள் தூள் எல்லாமே வீட்டில் அரைச்சதுங்க. எந்த ஒரு கடை ப்ரிசர்வேட்டிவ் இருக்கிற மாதிரி மசாலாக்கள் இதுக்குள்ளே ஆட் பண்ணலை. இது எல்லாமே போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி விடுங்க, கரெக்டாக இருக்கும். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி தண்ணி நல்லா கொதிக்கிற வரைக்கும் மூடி வச்சுருங்க. பாருங்கள் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிற அரிசி, நான் இன்றைக்கி தூய மல்லி தாங்க எடுத்துருக்கிறேன். ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். எப்போதுமே தூய மல்லியில் நம்ம பிரியாணி செய்யும்போது லைட்டாக குழஞ்ச மாதிரி இருந்ததுன்னா அந்த புலாவ்லாம் செய்வோம்ல, அதோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ தேவையான அளவு கொத்தமல்லி, புதினா ஆட் பண்ணிவிட்டு ஒரு அரை லெமனை விடவே கொஞ்சம் சின்ன சைஸாக தான் நான் கட் பண்ணியிருக்கிறேன். 1/2 கிலோ அரிசிக்கு 1/2 லெமன் விடுங்க, கரெக்டாக இருக்கும். கூடவே ஒரு 4 ஸ்பூன் நெய், இது எல்லாமே விட்டு உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் பாருங்கள். இப்போ இந்த அளவுக்கு தண்ணி எந்த அளவுக்கு வடிஞ்சிருக்குன்னு, ரைஸ் கொஞ்சமாக வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம குக்கரை மூடி போட்டு வச்சிடலாம். 1 விசில் விட்டால் போதுங்க. நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் ரைஸை வேக விட்டுட்டோம், அதனால் 1 விசில் மட்டும் விடுங்க. அதுக்கு மேலே வேக விட்டுறாதீங்க, பிரியாணி அடி பிடிச்சிரும். நீங்கள் நெய் குறைச்சிட்டு நல்லெண்ணெய் விட்டாலும் இந்த பிரியாணி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ விசில் வந்து ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு பிரியாணி நல்லா வந்திருக்குன்னு. இதோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இது வாழைப்பூ பிரியாணின்னே சொல்ல மாட்டாங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும்.
இப்போ நீங்கள் கொத்தமல்லி புதினா கொஞ்சம் தூவி நல்லா கிளறி விட்டு அப்படியே சர்வ் பண்ணலாங்க. டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது சும்மா சாப்பிடவே ரொம்பவே நல்லாயிருக்கும். தயிர் பச்சடி ஆப்ஷனல் தான். நீங்கள் வேணும்னா தயிர் பச்சடி, எக் ஃப்ரை அந்த மாதிரி என்ன வேணாலும் வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி எக் மட்டும்தாங்க வச்சுக்கிறேன். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருந்தது. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.